இந்திய கிரிக்கெட் அணியுடைய நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவுடைய மனைவியும் குஜராத் மாநில அமைச்சருமான ரிபாவா ஜடேஜா பேசும் பேச்சு தற்போது இந்திய கிரிக்கெட் வட்டாரங்கள்ல பெரும் புயலை கிளப்பிருக்கு. தன்னுடைய கணவரின் ஒழுக்கத்தை புகழ்ந்து பேசுறேன் அப்படின்ற பெயர்ல இந்திய அணியுடைய மற்ற வீரர்கள் மீது அவங்க மறைமுகமாக குற்றச்சாட்டுமே வச்சிருக்காங்க. குஜராத் மாநிலம் துவாரகாவில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சி ஒன்றுல ரிவாவா ஜடேஜா கலந்து கொண்டிருக்காங்க. அப்போது விளையாட்டு வீரர்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் ஒழுக்கம் குறித்து இவங்க பேசியிருக்காங்க. மேடையில பேசிய ரிவாபா தன்னுடைய கணவர் ரவீந்திர ஜடேஜா கிரிக்கெட் விளையாடுவதற்கு லண்டன், துபாய், ஆஸ்திரேலியா அப்படின்னு பல வெளிநாடுகளுக்கு சென்றாரு. 24 மணி நேரமுமே அவர் உலகத்தை சுற்றி கொண்டுதான் இருக்காரு. ஆனாலுமே இன்று வரை அவர் எந்த ஒரு போதை பழக்கத்தையோ அல்லது வேறு எந்த தீய பழக்கத்தையோ தொட்டது கூட கிடையாது. அவருக்கு தன்னுடைய பொறுப்பு என்னவென்று நன்றாகவே தெரியும். ஆனால் அணில உள்ள மற்ற வீரர்கள் அனைவருமே இது போன்ற பழக்கங்கள்ல ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை அப்படின்னு அதிரடியாக பேசியிருக்காங்க. மேலும் அவர் பேசும் பொழுது, என்னுடைய கணவர் கடந்த 12 ஆண்டுகளாக வீட்டிலிருந்து விலகியே இருக்கார். அவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவருக்கு தன்னுடைய தார்மீக கடமை என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். சோ இப்படி ஜடேஜா அவர்களை புகழறேன் அப்படின்னு சொல்லி மற்ற வீரர்களை மட்டம் தட்டியும் அசிங்கப்படுத்துவது போல இவங்க பேசியிருப்பது தற்போது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. மற்ற வீரர்களுமே ரிபாவா ஜடேஜாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில பேசிட்டும் இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.